பெருந்தலைவர் காமராஜர் தேச விடுதலை வரலாற்றில் பெரும் சக்தியாகவும் விடுதலை அடைந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஆற்றல் சக்தியாகவும் விளங்கினார். தேச விடுதலை புரட்சியின் மொத்த உருவமாகவே காமராஜர் திகழ்ந்தார். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் சூழலுக்கு ஏற்ப கனிவு தேவைப்பட்ட இடத்தில் கனிவாகவும், விரைந்து முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் உறுதியாக நின்று துணிவுடனும் முடிவுகளை எடுத்தார். 1949ஆம் ஆண்டில் ஒரு நாள் திருச்சி மாநகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் அக்கூட்டத்தில் பேசுவதற்கு எழுந்தார். கூட்டத்தில் குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் வெங்காய வெடிகளை மேடையை நோக்கி வீசினர். அவை காமராஜரை சுற்றி விழுந்து வெடித்தன. இதை கண்டு கூட்டம் அலறி அடித்துக் கொண்டு மிரண்டு ஓடியது. அந்த நேரத்தில் எல்லளவு கூட அச்சமும் பதற்றமும் அடையாத காமராஜர், குழப்பம் விளைவிக்க நினைப்போர் இது மாதிரி வெடிப்பதனால் பயனில்லை. அது கோழைகளின் செயல். வீரம் இருக்குமானால் என் நெஞ்சில் துப்பாக்கியினால் சுடுங்கன்னே என்று நெஞ்சை திறந்து காட்டி, காந்தியடிகளை கோட்சே சுட்டு கொன்றான், அதனால் காந்தியடிகள் இறந்தார், அது போன்ற பெருமை எனக்கும் கிடைக்கட்டும் நே. தேசத்திற்காக தியாகம் செய்து வீர பரம்பரையில் வந்தவர்கள் வியாதியால் மாண்டார்கள் என்பதில் பெருமை கிடையாது என துணிவோடும் ஆவேசமாகவும் பேசினார். காமராஜரின் துணிச்சலையும் அஞ்சாமையும் கண்ட மக்கள் சிறிதும் கலையாமல் கைத்தட்டி ஆரவாரம் செய்து உறுதியுடன் இறுதி வரை நின்றனர்.